வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே காரசாரமாக, ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூட 7-8 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கருகிராமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. நம்ம இந்த குழம்புக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த மசாலாவே போதும். மறுபடியும் அதே வாணலி அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும், நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. நல்லா வறுத்துட்டா தான் குழம்புல பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு நல்லா மொறுமொறுப்பாக இந்த கருவேப்பிலையை வறுத்துட்டு இதையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. வாங்க இப்போ குழம்பு தாளித்து விட்றலாம். ஃபஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 7-8 பூண்டு பற்களை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்கறனால இது பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதே நேரத்துக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், எண்ணெய் எந்தளவு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்புல இருக்க பச்சை வாசனை முழுசாக போய் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும். பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமாவும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணுங்க. புளியில் இருக்க பச்சை வாசனையும் போகணும். 2 நிமிஷம் நல்லா புளியை சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காகவே வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும்
இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷமாச்சு மிதமான தீயில் இந்த குழம்பு கொதிக்க விடுங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே இந்த குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பா உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.